Hi friends, welcome back to AG Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணி எங்களுக்கே போர் அடிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து நார்மல் பாசிட்டிவ் கேள்விகளுக்கெல்லாம் வந்து ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த vlog என்னன்னா only commenting about positive people. பாசிட்டிவ் ஆர் நார்மல் கொஸ்டின் நார்மலா நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். டவுட்ஸ் அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணலாம். பாசிட்டிவா கேட்ட கொஸ்டின்ஸ் அதெல்லாமே வந்து நம்ம வந்து இன்னைக்கு ஆன்சர் பண்ண போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஏன்னா எப்பவுமே நாங்க நெகட்டிவ் தான் நாங்க கலெக்ட் பண்ணி நாங்க ஆன்சர் பண்ணுவோம். இப்போ ஒன்லி பாசிட்டிவா நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் பாசிட்டிவ் ஆன்சர் ரிப்ளை பண்ணுறதுக்கு. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, அக்கா நீங்கள் எவ்வளோ மந்த்ஸ் ப்ரெக்னென்ட்டு, எவ்வளோ வீக்ஸ் ப்ரெக்னென்ட் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நான் வந்துட்டு இப்போது 28th வீக், அதாவது 28 வீக்ஸ் முடிய போகுது. நாளையோட முடிஞ்சு நாளையிலேருந்து 29th வீக் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 7 மந்த். ஸோ 7th மந்த் ஸ்டார்ட் ஆகி ஒரு வாரம் முடிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஸோ வந்து கடன்னு வந்து இந்த மந்த்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகுது. எங்களுக்கே வந்து கணக்கே வந்து மிஸ் ஆயிடுது. எப்படின்னா இப்போதான் நாங்கள் வந்து உங்களுக்கெல்லாம் அனௌன்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல். டப்புன்னு கண் திறக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்படி ஓடிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். டப்புன்னு பார்த்தீங்கன்னா 7வது மாசத்துல வந்து நிற்கிறோம். ஸோ ஆயிடுச்சு 7வது மாசமா இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து முடிய போகுது. 8க்கு என்டர் ஆக போறோம். ஸோ எல்லாமே ஒரு காட்ஸ் பிளெஸிங்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு வந்து எப்படி இந்த பேஸ் வந்து எங்களுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஒரு விஷயமா நம்ம பார்த்து பண்ணுறது, கொஞ்சம் யோசிக்கிறது, அது எப்படி வளர்க்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்க. அது வண்டி இல்லை, நம்மளை வந்து மீட் பண்ண வர்றவங்க வந்து நம்மளுக்காக நம்மளை அன்பா பேசுறது, ஐடியாஸ் கொடுக்கறது. நிறைய பேருங்க வந்து நம்மளுக்காக வந்து பேரண்டிங் ஐடியாஸ், அப்படி இருக்கணும். மெயின்லி மோனா, இனி எப்படியெல்லாம் நீ இருக்கணுமா, இப்போ வந்து டெலிவரி டைம்ல என்னென்ன பண்ணோம், ஏது பண்ணோம், நல்லது கெட்டது எல்லாமே வந்து நம்ம வீட்லயே சொல்லி கொடுக்குறாங்க. ப்ளஸ் நீங்களும் எங்களுக்கு நிறைய சஜஷன்ஸ் வந்து இன்னி வரைக்கும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போட்டுன்னுக்கிறீங்க. ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்து நாங்கள் ரெடி ஆகிக்கிறோம். ஸோ அதுக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். எஸ். ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து டெலிவரி சென்னையிலையா இல்லை பெங்களூர்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி வந்து சென்னையில் தான் எனக்கு டெலிவரி. ஒய் பிகாஸ் இது வந்து ஃபஸ்ட்டு பாப்பா. ஸோ வந்து அப்பா அம்மா சைடில் தான் வந்து முறைப்படியாக அவங்க வந்து கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சுருப்பாங்க. ஸோ அதனால வந்து டெலிவரி வந்து சென்னையில் தான். பட் நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எப்போ நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க, அந்த ட்ராவலிங் இதில் தான் அவங்க கேட்டாங்க, எப்போ நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னு. ஸோ 9th மந்த் ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்ச உடனே அடுத்த நாளே நாங்கள் கிளம்பிடுவோம். ஆனால் காட்ஸ் கிரேஸ் வந்து காரில் போகிறப்போ எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு ஃபீல் ஆகலை இன்ன வரைக்கும். மோனா கம்ஃபர்டபுளாக இருக்கிறது வந்து கார் மட்டும்தான். ஓகேங்களா, ஃப்ளைட்டோ சரி ட்ரெயினோ சரி கஷ்டம்தான். ஏன்னா ஒரு வாட்டி நாங்கள் ட்ரை பண்ணிட்டோம், வந்தே பாரத்தும் நாங்கள் ட்ரை பண்ணிட்டோம். உட்காந்து போகிறது காலெல்லாம் வீங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதில் வந்து ஸ்பேஸ் இல்லை உட்கார்றதுக்கு, இவ்வளோதான் கேப்பு. ப்ளஸ் வந்து எல்லாரும் இப்படி நடந்து போகுது, அடைச்சிருக்க மாதிரி இருந்துச்சு எனக்கு. அது ஒரு மாதிரி போனதே இப்போ வாய்ப்பே இல்லை. எப்போ தெரியுங்களா, நாங்கள் போயிருந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 2வது மாசம் நினைக்கிறேன். அப்போ 2வது 3வது ஓடின்னு இருக்கு. அப்போ வந்துட்டு நம்ம வந்து வீடியோ ஓபனுக்கு போனது வந்து கார் சரியான என்ன சொல்றது, ட்ரெயின்ல போனீங்கன்னா 4 ஹவர்ஸ்ல போயிடலாம், 3 ஹவர்ஸ் 3.5 4 ஹவர்ஸ்ல போயிடலாம், நம்ம ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் சஜஷன் கேட்டு நாங்களும் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். போனோம்னா ஒரே இடத்துல உட்காந்துருக்க மாதிரி இருக்கு, எவ்வளவு நேரம் ஏஞ்சி நடக்க முடியும். பிளஸ் வந்து என்ன அப்படின்னா, எனக்கும் இந்த ட்ரெயின்லலாம் அவ்வளோ ட்ராவல் இப்போ ஆஃப்டர் மேரேஜ் தான் நான் ட்ராவல் ட்ரெயினில் பண்ணுறேன். இல்லைன்னா நான் பண்ணவே மாட்டேன். ஸோ பண்ணவே மாட்டேன் மீன்ஸ் நான் பண்ணது கிடையாது. ஸோ மோஸ்ட்டாக ஆன் ரோட் ட்ராவல்ஸ் தான் ஜாஸ்தி பண்ணுவேன். ஸோ வந்து ஆன் ரோட்னா நமக்கு ப்ராப்ளமே இருக்காது. எப்பயாவது ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் இருந்துச்சுன்னா டக்கு நிற்க வச்சு என்னன்னா நம்மளுக்கு நம்ம போய் இறங்கிட்டு அங்கிருந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் இவங்க வீட்டுக்கு போறதுக்கு 2 ஹவர், இங்க இருந்து சென்ட்ரல் போறதுக்கும் டைம் எடுக்கும், அங்க இருந்து வீட்டுக்கு டோட்டல் ஹவர் நீங்க வந்து கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா 6 to 7 ஹவர்ஸ் சேம் தான். அதனால வந்து நீங்க பாத்தீங்கன்னா செம்ம ஸ்ட்ரெஸ். இப்போ ஏர்போர்ட்னா கூட பக்கத்துலயே இருக்குது ஏர்போர்ட். நான் இறங்கணும்னா ஏர்போர்ட் வந்து அப்பா வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க. ஓகே, ஆஃப்டர் 32 நினைக்கிறேன், 30
8 months 9 monthsலயே அலோவ் பண்ண மாட்டாங்கன்னாங்க. சோ அதனால வந்து டாக்டருமே எனக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீ ஆன் ரோடே போன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டேட்ஸ்லாம் அவங்க கிட்ட சொல்லி இருந்தோம் இந்த டேட்ல டிராவல் பண்றேன் அப்படின்ட்டுன்னு. ஸோ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா குட் டு கோ, நீ இப்போ ஒன்றும் ஆகாது பயப்படாம போ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், டெலிவரி வந்து சென்னையில தான். ஆஃப்டர் பேபி ஷவர் வந்து நம்ம அங்கே போயிடுவோம். ஸோ தேர்ட் கொஸ்டின் எப்படின்னா என்னன்னா கார் புக்கிங் இன்னும் பண்ணலையா, கார் பத்தின அப்டேட் என்ன நிறைய பேர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நிறைய சிஸ்டர்ஸ்ங்க வந்து எனக்கு நிறைய எங்களுக்கு வந்து சஜஷன்ஸ் கொடுத்துருந்தீங்க, இந்த காரு அந்த காரு இல்ல வேற கார்ஸ் பாருங்க அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருந்தீங்க. ஸோ கார் புக்கிங் வந்து நடக்கும். நாங்க பண்ணிட்டு நாங்க எல்லாமே நாங்க உங்களுக்கு சொல்லுவோம். இன்ன வரைக்கும் நாங்க வந்து எங்க கார் ஒண்ணு நாங்க சேல் பண்ணல. ஏன்னா இப்போ வந்து பேபி ஷவர் டென்ஷன்ல பிஸில இருக்கிறோம். ஓகேங்களா? சோ இப்போ நான் கார் சேல் பண்ணிட்டேன்னா இப்போதுக்கு அர்ஜென்ட்டுக்கு வந்து டிராவல் பண்ணுறதுக்கு எங்ககிட்ட டிரான்ஸ்போர்ட்டுக்கு எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸா. டேடி கார் இருக்கு, பட் எவ்வளோ நாள் டேடியை டிஸ்டர்ப் பண்ணுறது, அவங்களும் எங்கன்னா வெளியே போறாங்க, இப்போ ஆஃபீஸ் வேலை எல்லாம் போறாங்க. ஸோ எங்க கார் இருக்கும் போது நாங்க எங்கன்னா வெளியே போனோம்னா நாங்க வந்து போயிட்டு வந்துருவோம். ஸோ இப்போ எப்படின்னா பேபி ஷவர் இருக்கிறதுனால நிறைய இடத்துக்கு போயிட்டு வர வேண்டியது இருக்கு. இப்போ பார்த்தீங்க ஷாப்பிங்க்குன்னு நாங்கள் டப்புன்னு வந்தோம். நெக்ஸ்ட் வந்து இன்வைட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கு, அதுக்கெல்லாம் இருக்கு. ப்ளஸ் இப்போ நான் சேல் பண்ணிட்டேன்னா இமீடியட்டா நான் எந்த காரை புக் பண்ணாலும் ஃப்ரெண்ட்ஸ், நான் 1 month to 5 months வரைக்கும் புக்கிங் வெயிட்டிங் சார்ஜ், ஐ மீன் வெயிட்டிங் பீரியடு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வித்துட்டேன்னா இப்போ நான் இங்கேருந்து நான் அப்பப்போ போயிட்டு வரணும். ஏன்னா சென்னைக்கு தானே டெலிவரி. ஸோ இப்போ நான் அப்பப்போ போயிட்டு வந்தால் எனக்கு வந்து கஷ்டமாயிடும். ப்ளஸ்ஸு டக்குன்னு வந்து இதுக்கு போகணும், ஹாலுக்கு போகணும், நான் யாருன்னா எனக்கு எமர்ஜென்சி கூப்பிட்றாங்க, நான் ரயில்வே ஸ்டேஷன் கூப்பிட்னாலும் இல்லை வந்து எதுனா திங்ஸ் எடுத்துன்னு வரணும்னு சொன்னால் இப்போதுக்கு வந்து கார் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நாங்கள் வந்து இன்னும் வந்து நாங்கள் கார் சேல் பண்ணிட்ட பிறகு தான் நாங்கள் புக்கிங் பண்ணுவோம். நிறைய பேர் வந்து கார் சேல் பற்றி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஏன்னா இன்னும் நான் கொடுக்கல, அதனால நான் இன்னும் அதை பற்றி நான் பேசல. நான் அது கொடுக்குற டைமில் வேண்டாம் உங்ககிட்ட நான் சொல்கிறேன், அது எப்படி ஏதுன்னு நான் சொல்கிறேன். ஆனால் குழந்தை வர்றதுக்குள்ளோ இல்ல முன்னாடி இல்ல குழந்தை வந்துட்ட பிறகு எப்படியா இருந்தாலும் புது கார் இந்த இருக்கும், நம்ம புது கார் புக் கன்ஃபார்ம் ஃப்ரெண்ட்ஸ். அது சோ நெக்ஸ்ட் 4th क्वेश्चन என்ன அப்படின்னா அந்த 3D ஸ்கேன் வீடியோ போட்டிருந்தோம். அந்த தம்ப்நெயில உங்களுக்கு காட்டுறேன். இந்த தம்ப்நெயில ஆக்சுவலா நாங்க வந்து நோட்டீஸ் பண்ணாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த பாப்பா போட்டோ. அது நம்ம பாப்பா போட்டோ இல்ல, பட் அது நாங்க வைக்கல ஃப்ரெண்ட்ஸ், அது நம்ம பாப்பா இல்ல, அது வந்து AI ஜெனரேட்டட் போட்டோ. என்னடா எல்லாரும் வந்துட்டு பாப்பா பார்த்துட்டு பொண்ணு பையன் அப்படின்னு சொல்றேன், எங்களுக்கே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா 3D ஸ்கேன்ல வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இது பண்ண முடியுமானா தெரியாது, ஓரளவுக்கு தெரியும். பட் ஃபேஸ் தெரியும், ஃபேஸ் ஐஸ் நோஸ் இந்த மாதிரி எல்லாம் பார்த்துக்கலாம். கை காலெல்லாம் வந்து எப்படி நீங்க நார்மல் ஸ்கேன் பாக்குறீங்களோ அந்த மாதிரி தான் தெரியும். ஆனா வந்து அதுல ஜெண்டர் தெரியுமானா எங்களுக்கே தெரியல, இன்னும் நாங்களே கண்டுபிடிக்கல பையனா பொண்ணான்ட்டுன்னு. ஓகேங்களா? நிறைய பேர் வந்து அதை பார்த்துட்டு அந்த போட்டோ பார்த்துட்டு கண்டிப்பா இது பொண்ணு தான் இருக்கும் இல்ல பையன் தான் இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொன்னீங்க. நிறைய பேர் வந்து நீங்க இதெல்லாம் இவ்வளவு சீக்கிரம் நீங்க தம்ப்நெயில்ல வைக்காதீங்க அப்படின்னு சொன்னீங்க. உண்மையா நான் தம்ப்நெயில்ல பார்த்தேன், என்ன தம்ப்நெயில்ல வைக்காதீங்க, நம்ம வைக்கவே இல்லையே, சரி ஓகே அப்படின்னு நாங்க டைட்டில் வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி ஏஐல எப்படி ஆகுதுன்னா நம்ம டைட்டில் வச்சா அது ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் ஆயிடுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பையிங் a நியூ கார் அப்படின்னு நாங்க வச்சோம் நான் டைட்டில், அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு கார் வந்துருவாங்க அந்த தம்ப்நெயில்ல. அதே மாதிரி 3D ஸ்கேன் வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு பேபி அங்க வந்துச்சு. ஆனா அது நம்ம பாப்பா இல்ல ஃப்ரெண்ட்ஸ், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எங்களுக்கும் தெரியும் அதெல்லாம் நிறைய கண் திஷ்டி அது இது நிறைய இருக்கு, டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் எங்களுக்கும். ஏன்னா எங்களுக்கும் எல்லா விஷயங்களும் பெரியவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அதுவும் பர்சனல் விஷயம் வந்து இப்போதைக்கு எதுவும் டிஸ்க்ளோஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வச்சிருந்தோம். பட் வந்து அந்த போட்டோ வந்து நம்ம பாப்பா போட்டோ கிடையாது, அது பியூர் அண்ட் பியூர் வந்து AI ஜெனரேட்டட். இது நாங்க வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுவோம் எப்போனா பாப்பா பிறந்துட்டு பிறகு பாப்பா மூஞ்சி நாங்க வந்து உங்களுக்கு ரிவீல் பண்ணும் போது நம்ம அந்த ஸ்கேனர் காமிங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 மூஞ்சிங்களும் கரெக்டாக தான் அப்படின்னு காமிக்குவோம். அதுக்கு இன்னும் டைம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஆனா இது இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேபி ஷவர் வந்து பேரண்ட் சைட் பண்ணுறாங்களா இல்லை ஹஸ்பண்ட் சைட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ வந்து இதை ஹஸ்பண்ட் சைடில் தான் பண்ணுறாங்க. இவர் தான் வந்து ஃபுல் வந்து இவர் தான் வந்து டேக் ஓவர் பண்ணி பண்ணுறாரு. நான் என்னோட ஐடியாஸ் கொடுப்பேன், இவர் கேட்பாரு
உனக்கு என்னென்ன வேணும், உனக்கு என்னென்ன ஆசை இருக்குது, நீ வந்துட்டு எனக்கு சொல்லு, அது எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியுமோ அது எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ என்னோட ஒரு குட்டி குட்டி ஐடியாஸ், இந்த ரீல்ஸ் பார்த்து கண்டுபிடிக்கிறது, இது அது இந்த மாதிரி கேம்ஸ் அந்த மாதிரி கேம்ஸ் அந்த மாதிரிலாம் இது செலவு பண்ணுறதுலாம் ஐயா தான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃபஸ்ட்டு எங்கள் வீட்லேயே ஃபஸ்ட்டு ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பேபி ஷவரு எங்கள் மம்மி டேடியெல்லாம் எதிர்பார்த்த ஒரு ஃபங்க்ஷன் எங்கள் வாழ்க்கையில். ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து பேபி ஷவரு, அப்புறமா பேபி வருது நம்ம வீட்டுக்கு, எல்லாமே ஃபஸ்ட்டு இருக்கிறதுனால ஒரு நல்லா ஒரு மெமரியாக இருக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து எல்லாமே பண்ணிருக்கிறோம். தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க ஏன் இவ்வளவு செலவு பண்றீங்க அப்படி இப்படின்ட்டுன்னு. ஓகே, பட் இது வந்து ரொம்ப எப்படி சொல்ற ப்ரெஷியஸான ஒரு விஷயம். இதுக்குன்னே நாங்க வந்து எப்போ பேபின்னு ஒரு விஷயம் எங்களுக்கு லைஃப்ல வந்துச்சோ அப்பத்துல இருந்து நாங்க சேவிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நாங்க எல்லாமே நாங்க பிளான் பண்ணி தான் எல்லாமே பண்ணிருக்கிறோம். ஒரு மாசம் நாங்க ஏர்ன் பண்ணதுல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சுதான் இந்த மந்த் எங்களுக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் இந்த மந்த்துக்கு நம்ம பேபி ஷவர் பண்ணணும். ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம கஷ்டப்படக்கூடாது. லைக் எதுவும் நம்ம வந்து மோனாக்காக பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கில்ட் ஃபீலிங் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே நான் சேவ் பண்ணி வச்சு தான் நான் வந்து இது பண்ணுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் தான் பண்ணுறேன் இந்த இது ஃபுல்லாக. நான் வந்து எனக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கோ அதை நான் வந்து இவருக்கு சொல்லுவேன். ஸோ வந்துட்டு அது வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணுறேன். என் ஒய்ஃப்காக, என் குழந்தைக்காக, என் குழந்தை சந்தோஷம். என் குழந்தை வெளியே வந்துச்சுன்னா ஃபியூச்சரில் வந்து வீடியோவில் பார்ப்போம்ல, ஓ பார்த்தீங்களா எனக்காக பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணல. எடுத்து கொடுத்த சாரி கூட வந்து அது எப்படிலாம் டிசைன் பண்ணணும் அப்படின்றது முதற்கொண்டு நான் வந்து டிசைனிங். அதுக்கு வந்து மோனா வந்து இவ்வளோ செலவு கொடுக்குது ஜான் உங்களுக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு அது செலவே கொடுக்கல. எல்லா பொண்ணுங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து என்னன்னா கேட்பாங்க, அதுதான் வந்து மோனா வந்து என்னையோ கேட்குது. ஒன்றும் வந்து எனக்கு லட்சத்தில் கோடியிலலாம் கேட்கல, ஒரு ரீசனபிளாக என்னால் அதுக்கு தெரியுது, புரியுது. ஓகே எல்லாம் நம்ம ஹஸ்பண்ட் தானே பண்ணுறாங்க, ஹஸ்பண்ட் சைடில் பண்ணுறாங்க, நம்ம வந்து பார்த்து பண்ணோன்னு சொல்லிட்டு அது பட்ஜெட்டில் தான் எனக்கு எல்லாமே சொல்லுது. என்னால் முடிஞ்சே நான் சொல்லிடுவேன் பண்ணிடுறாப்பான்ட்டு. முடியலன்னா நான் வந்து கன்வின்ஸ் பண்ணிடுவேன், இல்லப்பா இது ரொம்ப அவுட் ஆஃப் பட்ஜெட் போகுது, எங்களால முடியாது, பட்ஜெட்ல பாரு, இல்ல முடியலன்னா முடியல அப்படி சொல்லி. ஹால் கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்க பிரம்மாண்டமா தான் இருக்கோம் ஹால் கூட, பட் வந்து அது வந்து கன்வீனியன்ட்டா எங்க பட்ஜெட்டுக்குள்ள விழுற மாதிரி தான் நாங்க பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து நாங்க பார்த்து கன்வீனியன்ட், எங்க கன்வீனியன்ட் மெயின்லி ஓகேங்களா. வர்றவங்களும் வந்து சந்தோஷமா போனோம். ஃபங்க்ஷன்னு ஒரு மெமரி. இப்போ எப்படி எங்கள் கல்யாணம் வந்து இன்ன வரைக்கும் பேசுகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி நான் வந்து எங்கள் சைட்லேருந்து நான் வந்து ஒரு மெமரிஸ் உங்களுக்கு கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஏன் எதுலையுமே வந்து மம்மி டேடி, அதாவது ஜான் மம்மி டேடி வந்து எதுலையுமே இன்க்ளூட் பண்ணல? லைக் வந்து ஹாலுக்கு போனவங்க கூட நீங்கள் 2 பேர் தான் போனீங்க, ஏன் அவங்களையும் கூப்பிட்டு போயிருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ஆக்சுவலி என்ன அப்படின்னா மம்மிக்கு வந்து கவர்மெண்ட் இது அது என்ன சென்சஸ் வேலை வந்துருச்சு. எலெக்ஷன் டியூட்டி இங்க இருக்கிற எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸும் வந்து இந்த வேலை எடுத்து பண்ணிக்கிறாங்க. டியூட்டி வந்துருச்சு. சோ வந்து பாவம் அவங்க, சோ இது வந்து எஸ்ஐஆர்னு சொல்லுவாங்க. காலையில போனாங்கன்னா அவங்க வர்றதே நைட்டு. சாட்டர்டே சண்டேஸ் கூட அவங்களுக்கு லீவ் இல்லை. அவங்க 2 பேருமே வந்து ஜாப் போய் வராங்க. டேடியும் போய் மம்மியை பிக் பண்ணோம், ட்ராப் பண்ணி, அவரும் ஆஃபீஸ் போயிட்டு வந்து இந்த வேலை பண்ணி ஹெல்ப் பண்றாரு. ஸோ இவ்வளோ வேலை இருக்கு, அவங்களுக்கும் எங்க கூட வரணும்னு ஆசை. நாங்கள் ஒன்னொன்னும் வந்து கேட்போம், மம்மி நம்ம இன்னைக்கு இதுக்கு போய் பார்க்கலாமா, அது போயிடுவாங்க. அவங்களுக்கும் ஆசை, அவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க மோஸ்டா வர்றதுக்கோ இல்லை வந்து போறதுக்கோ அப்படின்ட்டு ட்ரை பண்ணுவாங்க. பட் முடியாத பட்சத்தில் அவங்களே சொல்லிடுவாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கப்பா, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ட்டுன்னு. சரி நமக்கு வேறு வழி இல்லைன்னா நாங்கள் போய் இடம்லாம் பார்த்துட்டு ஏதாவது ஒன்று ஃபைனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் வந்து கால் பண்ணி ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேரும் வீட்டில் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணி காட்டுவோம், நம்ம என்னென்ன பார்த்தோம் எல்லாமே நாங்கள் காட்டுவோம், எப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சின்ஸ் அவங்களுக்கு ஜாப் இருக்கிறதுனால அவங்களும் வந்து ரொம்ப வெளியில வர முடியல, நம்மளும் அவங்கள ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்களே சொல்றாங்க, நீங்க என்ன வாங்குறீங்களோ இல்லை ஏதோ பாக்குறீங்களா இல்லை ஏதாவது டிசைட் பண்றீங்கன்னா பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. பட் நம்ம வந்து வீட்டுல கம்பல்சரி அந்த நைட் வந்து உட்காந்து எல்லாரும் பேசுவோம். இது எல்லாம் வந்துட்டாங்கன்னா நம்ம உட்காந்து நம்ம என்ன பிளான் போட்டோம், நம்ம என்ன இருக்கு எல்லாமே நாங்க காட்டுவோம். அதே மாதிரி அவங்க பிளான்ஸும் சொல்லுவாங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, எங்களால் வர முடியாது, ஆனால் நீங்கள் போய் பார்த்தோம் வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க, இல்லைனா வந்து வீட்டுக்கு வந்து காட்டுங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாமே அப்படிதான் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். சாரிக்கு வந்து பாட்டியும் மம்மியும் வந்து அன்னைக்கு மம்மியும் வந்து வேலை இருந்துச்சு, பட் எங்களுக்காக அட்லீஸ்ட் சாரிக்குனா வா மம்மின்னு சொல்லிட்டு நான் ஃபோர்ஸ் பண்ணி எப்படியும் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணாங்க அந்த டைமிங்.
பண்ணி எங்களுக்காக வந்து சாரி எல்லாம் பார்த்து கொடுத்து அந்த வேலையை பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க பார்த்துட்டு வாங்க, ஹால் எல்லாம் நீங்க பார்த்துட்டு வாங்க, நீங்க என்னென்ன பிளான் பண்ணி வச்சுக்கிறீங்க எல்லாம் எங்களுக்கு சொல்லுங்க, நாங்க வந்து எஸ் ப்ரொசீட், இது வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நாங்கள் உங்களுக்கு வந்து சொல்கிறோம், நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க எல்லாமேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோன்னா எங்களுக்கு அந்த டிஸ்கஷன் நடக்கும். எப்படி இருந்தாலும் நடந்து எல்லாமே நல்லபடியாக போயின்னுக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சுகர் ரிசல்ட்ஸ். கரெக்ட், அந்த சுகர் ரிசல்ட் வீடியோவில் கூட வந்து தம்ப்நெயில்ல வந்து 256 அப்படி 256 தான் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து என்ன நினைச்சிருக்கீங்கன்னா, ஏன் மிஸ்லீட் பண்றீங்க, ஏன் அது வைக்கிறீங்க, தம்ப்நெயில் வேணும்னே வச்சு வைக்கிறோம், மிஸ்லீட் பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் வந்து ஏ ஜெனரேட்டடா இப்போ நாங்க கிளியரா உங்களுக்கு சொல்லிடுறோம். சப்போஸ் நாங்க டைட்டில்ல வந்து எதுனா இந்த மாதிரி இமேஜஸ் வந்துச்சுன்னா அது நாங்க வைக்கிறது இல்ல, அது ஏல வந்து நம்ம டைட்டில் வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் ஆகுது. அந்த மாதிரி இப்போ சுகர் ரிசல்ட் அப்படின்னு வச்சா அந்த போஸ்ட் வந்துருது. அதுக்கு எனக்கு சுகர்லாம் இல்ல ஃப்ரெண்ட். இப்போ டக்குன்னு நாங்க வந்து திட்டிருந்தாங்க, நாங்க சொன்னோம் சுகர் இல்லாத அப்படின்னு சொன்னோம், இவ திமிர் எடுத்து போய் சாப்பிட்டா பாரு, இப்ப பாரு இவ்வளவு வந்துருச்சுன்னா நான் யோசிக்கிறேன், நமக்கு சுகரே இல்லையா எல்லாரும் திட்டுறாங்க. சில பேர் வந்து வீடியோ பார்க்காமலே ஒரு டைட்டில பார்த்து தம்ப்நெயில பார்த்து டைட்டில பார்த்து சுகர்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் வந்து என்ன அப்படின்னா சுகர்லாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா ஆமா, வீடியோ பார்த்திருந்தாங்கன்னா மேபி கண்டிப்பா லாஸ்ட் மட்டும் பார்த்திருப்பீங்கன்னா ரிசல்ட் நாங்க லாஸ்ட்ல ரிவீல் பண்ணிருப்போம், சொல்லிருப்போம். எனக்கு வந்து சுகர்லாம் பை காட்ஸ் கிரேஸ் சுகர்லாம் இல்ல, இதுக்கு மேல வரக்கூடாதுன்றதுனால நானே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா இவ்வளோ மந்த்ஸ் வந்து காட் வந்து பத்திரமா எங்க 2 பேர்த்தையும் கூட்டிட்டு வந்திருக்காரு. சோ இதுக்கப்புறமும் நாங்க வந்து பத்திரமா இருக்கணும்ன்றதுனால நான் கூடவே இருந்து நான் எல்லாமே நான் சாப்பிடுற எந்த விஷயம் இருந்தாலும் நான் வந்து பார்த்து தான் பண்றேன். சுகர்ல கூட பார்த்து எது கரெக்டா இருக்கும், எது கம்மியாகும், எப்படி எஃபெக்ட் ஆகும் எல்லாமே எனக்கு பார்த்து தான் நான் செய்யறேன். அது வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருந்தா கூட நான் போயிட்டு எப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணி திட்டி எதுனா பண்ணிடுவேன், சாப்பிடாத வானா அப்படின்னு சொல்லிடுவேன். உண்மையாவே சுகர் இல்ல, நிஜமா இல்ல சுகர் இல்ல. ஆனா அன்னைக்கு வந்து கண்டிப்பா காலையில ரிசல்ட் ஐ மீன் டாக்டர் பார்க்க போகும்போது டாக்டர்னு சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்குதுன்னா உனக்கு மேபி சுகர் இருக்கலாம், ஈவினிங் தான் தெரியும், ஏன்னா லெக் ஸ்வெல்லிங் எல்லாம் இருக்குன்றதுனால மேபி உனக்கு சுகர் இருக்கலாம், அதனால நீ டெஸ்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. பட் டெஸ்ட் பண்ணதுல சுகர் இல்ல, பிளட் மட்டும் தான் கொஞ்சம் கம்மியா இருந்தது. பட் அது பிரெக்னன்சில நார்மல்னு சொன்னாங்க. ஸோ அயன் டேப்லெட்ஸ் எழுதி கொடுத்தாங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சுகர் இல்லை நீங்க நினைக்கிற மாதிரிலாம், நான் வந்து நல்லா தான் இருக்கேன். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, 9th மந்த் ப்ரேயர் மீட்டிங் வைக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்க. ஸோ வந்துட்டு அதெல்லாம் வைக்க மாட்டோன்ற சென்ஸ், நம்ம பேபி ஷவர்லேயே எல்லா ப்ரேயர்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அது தாண்டி வேற எதுவும் நம்ம வந்து வீட்டுக்கு தனியா ஃபாதர் கூப்பிட்டு வைக்கிறதெல்லாம் இல்லை, எல்லாமே வந்து ஹால்லேயே நடந்துடும். ஸோ வந்து அதுதான் நமக்கு லாஸ்ட் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் மேரேஜ் அப்புறமா ஆஃப்டர் 25th பர்த்டே ஃபங்க்ஷன் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு நெக்ஸ்ட் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபங்க்ஷன் எங்க குடும்பத்துல எல்லாரும் வெயிட் பண்ணிருக்கிறது வந்து இந்த பேபி ஷவர் தான். அது மட்டும் இல்ல, நிறைய நம்ம நண்பர்களும் நீங்களே வெயிட் பண்ணிருக்கீங்க, கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து என்னோட ஒழிப்பு, மோனாவோட ஆசைகள் எல்லாமே வந்து அதுல சேர்ந்து நாங்க வந்து எங்களால பெஸ்ட் ஒரு சின்ன பசங்க 2 பேரும் என்னென்ன பண்ண, மம்மி இன்னைக்கு கூட என்ன சொன்னாங்கன்னா, பாக்குறோம் நாங்க இல்ல நீங்களே பண்ணிருக்கீங்க எல்லா கைடன்ஸ், நான் உங்களை நம்புறோம், நீங்க எப்படி வந்து இதுக்கு ஒரு வைராகியமா கொண்டு போறீங்க. ஃபங்க்ஷன் கிராண்டா போறதை விட வரவங்க மனசு நிறைவா இருக்கணும் அப்படின்றதுல வந்து 2 பேரும் ரொம்ப குறிக்கோளோட வந்து எல்லா வேலையும் பாக்குறோம். எதுல வந்து குறை வச்சாலும், அதாவது எங்கள் சைட்ல எங்களுக்கு குறை இருந்தாலும் சாப்பாட்டு விஷயத்துலயோ இல்ல அவங்க வந்து எப்படி சொல்றது, ஐயா என்னடா அப்படின்ற மாதிரி இருந்துடக்கூடாது. ஸோ வரவங்கள நிறைவா அனுப்பணும், அவ்வளவுதான். அவங்களோட பிளெஸிங்ஸ், எல்லாரோட பிளெஸிங்ஸ் எங்களுக்கு வேணும். இது வந்து பட்டா எங்கயோ போகுது ஃப்ரெண்ட்ஸ், லிஸ்ட் போட்டா நாங்க 100 150 எங்கயோ போகுது. சரி ஓகே, இது வந்து எங்களுக்குள்ள ஒரு சேலஞ்சு, நீங்க எப்படி நின்னு நடத்துறீங்க மம்மி அத்தை கேட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அடுத்தடுத்து பாப்பா ஃபங்க்ஷன் அப்போ வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் எங்க மேல வரும், ஓகே நடத்திடுவாங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து உங்கள் பிளெஸிங்ஸ்னாலையும் வந்துட்டு இது வந்து நல்லபடியாக போகும்னு நினச்சி இந்த வீடியோவை நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டங்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்ககிட்ட வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணுறோம். ஓகே, பாய்.